வீரகுலதிலகந்தம் விஷ்ணுஜித்தம் நமாமே. இந்நாள் தடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்னொருகால் சொன்னார் கலக்கமலம் சூடினும் நின்னார் கிளியறுத்தானின் உரைத்தோ ஈழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் இந்திய சங்கமெடுத்தூதா வேண்டிய வேதங்களாதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து சுமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன தேவவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் முனீந்திராய மகாத்மனே கிரண்பவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம். நம்முடைய நாட்டுக்கு பாரத புண்ணியபூமி என்று பெயர். எதனாலே இந்த பெயர் ஏற்பட்டது என்றால், ராமனுடைய தம்பி பரதன் அவன் இந்த பூமியை ஆண்டான். பிற்பாடு துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவன் பரதன், அவனும் இந்த பாரத புண்ணிய பூமியை ஆண்டான். அவர்கள் இருவரும் ஆண்டபடியினாலே இதற்கு பாரத புண்ணிய பூமி என்றே பெயர் ஏற்பட்டது. பரதன் எப்பொழுது ஆண்டான்? பரதன் ஆண்டதாக உண்டா என்றால் உண்டு. எப்பொழுது ஆண்டான் என்றால், ராமன் 14 வருட காலம் காட்டிலே இருக்கக்கூடிய காலத்திலே இவன் பரதன் பாதுகையை வைத்திருந்து அதற்கு பிரதிநிதியாக இருந்து ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அப்பொழுது பரதன் ராஜ்யத்தை ஆண்டான். பிற்பாடு ராமன் பட்டாபிஷேகம்லாம் முடித்த பிற்பாடு லக்ஷ்மணனிடத்திலே எத்தனையோ சொல்றான், லக்ஷ்மணா நீ காட்டுல எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்க, அதனால நீ என்னோட யுவராஜாவாக இரு, நன்றாக போகங்களை அனுபவித்துக் கொண்டு எனக்கு துணையாக இருந்து ராஜ்ய காரியங்களை பார் என்று எத்தனையோ கேட்டான் ராமன். ஆனால் லக்ஷ்மணன் அதெல்லாம் முடியாது, நான் எப்பொழுதுமே உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டுதான் இருப்பேன், இந்த ராஜ்யத்துல எல்லாம் எனக்கு இன்பமே கிடையாது, பிரீதியே கிடையாது, நான் உம்மிடத்திலே மட்டும்தான் கைங்கரியம் செய்வேன் என்று அவன் சொல்லிவிட்டான். பிற்பாடு ராமன் பரதனை கூட்டான். கூட்டு நீ யுவராஜாவாக இரு என்று சொன்னான். உடனே பரதன் சொன்னான், அப்படியே இருக்கிறேன் என்று. ராமன் சொன்னதுக்கெல்லாம் அவன் சரி என்று சொன்னான். வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதாழ்வானை போலே திருக்கோளூர் பெண்பிள்ள ரகசியம் என்று பிரசித்தியானது. அதிலே ஒரு பழமொழி, வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதாழ்வானை போலே என்று ஒரு அம்மையார் சொல்றார். பரதாழ்வான் ராமன் வைத்த இடத்திலே இருந்தான். அவன் எவ்வளவு புண்ணியம் செய்தவன். அப்படிப்பட்ட அந்த புண்ணியம் செய்த அவர்களாலே ஆளப்பட்டது, பரதனாலே ஆளப்பட்டது. அதிலேதான் ராமனுக்கு இஷ்டம். பரதன் ஆள்வதிலேதான் ராமனுக்கு பிரீதி. அவன் ஆள வேண்டும் என்று நினைத்தான். அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் ராமவிரான். நாளே அப்பொழுது ஆண்டான் இந்த பாரத புண்ணிய பூமியை. இதை போல நாம் வேற ஏதாவது நாடுகள், எத்தனையோ நாடுகள் இருக்கேன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் அமெரிக்கா புண்ணிய பூமி, ஆஸ்திரேலியா புண்ணிய பூமி இப்படிலாம் சொல்றோம்னா எல்லாம் கிடையாது. இதற்குத்தான் பாரத புண்ணிய பூமி என்று பெயர். நீதி இடத்துக்கு வேணா சில பேர் வேணா நினைக்கலாம், அங்க நிறைய பணம் வருதுனால அது புண்ணிய பூமின்னு நினைக்கலாமே தவிர அது ஒரு காலத்திலையும் புண்ணிய பூமி கிடையாது. இது இந்த பாரத புண்ணிய பூமி. இவ்விடத்திலே எத்தனையோ புண்ணிய மலைகள், ஹிமாச்சல பர்வதம் போன்ற புண்ணிய மலைகள். இந்த இமாச்சல பர்வதத்திலே, இமாலய பர்வதத்திலே நன்றாக தவழ்ந்தாள் பார்வதி. தன்னுடைய தகப்பனாருடைய மடியிலே தவழ்கிறா போலே தவழ்ந்து தவழ்ந்து விளையாடினாள். அதனாலே புண்ணியத்தை அடைந்தது
இமாலய பர்வதம் போல எத்தனையோ பர்வதங்கள், அதெல்லாம் புண்ணிய மலைகள். இதே போல புண்ணிய நதிகள், எவ்வளவு நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, வைகை போன்ற பாலாறு போன்ற எத்தனையோ நதிகள், புண்ணிய நதிகள், அதெல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறது. அதற்கு மேலே என்ன, எம்பெருமான் அவதரித்திருக்கிறான். எம்பெருமான் அவதரிப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம் இது இந்த பாரத புண்ணிய பூமி தான். இதனாலே இதற்கு புண்ணிய பூமி என்ற பெயர். சில பேர் என்ன பாரதம்னு நாம சொல்றது கிடையாது. இத சில பேர் பாரத நாடு வேணா சொல்லுவா, அதுவும் சில பேர் தான் சொல்லுவோம். இதற்கு பாரத புண்ணிய பூமி என்பதுதான் விசேஷமான பெயர் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பாரத புண்ணிய பூமியிலே 2 மதுரைகள் இருக்கிறது, 2 மதுரைகள் இருக்கிறது. பாருக்குள்ளே சிறந்த நாடு நம் பாரத நாடு என்று தெரிவிக்கிறார் பாரதியார். பாருக்குள்ளே சிறந்த நாடு நம் இந்திய நாடுன்னு பாரதியார் சொல்றார். பாரத நாடு என்றார். பாரதம் என்ற பெயர் தான் நம்முடைய நாட்டுக்கு உண்டான பெயர். இந்தியான்ற பெயர் இப்பொழுது வந்தது. அப்படிப்பட்ட அந்த பாரதம், இந்த பாரதத்திலே 2 மதுரைகள் உள்ளது. இந்த 2 மதுரைகளை பற்றி 2 மதுரைகள் என்கிற தலைப்பிலே ஒரு உபன்யாசம் சொல்லும்படியாக கேட்டார். அடையேன் அப்படிப்பட்ட இந்த உபன்யாசத்தை தொடங்குகிறேன். 2 மதுரைகள்னா எது? வடமதுரை, தென்மதுரை என்று 2 மதுரை. அது எதற்கா வடமதுரைன்னு சொல்லணும்? எதற்காக வடமதுரைன்னு சொல்றோம்னா, வடமதுரை வடக்குல ஒரு மதுரை இருக்குன்னா தெற்குல ஒரு மதுரை இருக்கு. அதுதான் இந்த மதுரை. வடமதுரை, தென்மதுரை. தென்மதுரைன்னா தெற்கு திக்கிலே இருக்கக்கூடிய மதுரை என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று தென்னா அழகாக இருக்கக்கூடிய அழகான மதுரை என்றும் இதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட 2 மதுரைகள். இப்படிப்பட்ட அந்த 2 மதுரைகளிலுமே எம்பெருமான் அவதரித்திருக்கிறார். முதலிலே வடமதுரையினுடைய பெருமையை பார்ப்போம். வடமதுரையை இந்த தென்மதுரை வைகை கரையிலே பிறந்தவளான ஆண்டாள் எத்தனையோ இடங்களிலே தெரிவிக்கிறாள் தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களிலே. ஆயனை மன்று வடமதுரமந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று திருப்பாவையிலே தெரிவித்தாள். அதற்கு மேலே நாச்சியார் திருமொழியிலே கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிலமங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிவிர தொட்டெங்கொள் அதிரப்புகுத கணா கண்டேன் தோழினான் என்று மதுரையார் மன்னன். மதுரை, இந்த மதுரைக்கு மன்னன் கண்ணபிரான், அவன் வந்தான் என்று தெரிவிக்கிறார். இதற்கு மேலே தடவரையின் மீதே கிழக்கால சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தாளே போல நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோல பெருஞ்சங்கே என்று சங்கத்தை பார்த்து தெரிவிக்கிறார். வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் வடமதுரையிலே பிறந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்து வாசுதேவன் என்ற பெயரோடு இந்த வடமதுரைக்கு ராஜாவாக இருந்தவனுடைய கையிலே நீ எழுந்தருளி இருக்கிறாயே என்று சங்கத்தை பார்த்து தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அதற்கு மேலே மற்றிருந்தீர் கட்டறியலாக மாதவன் என்பதோர் அன்பு தன்மை உற்றிருந்தேனும் குறைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாள் ஒழியவே போய் பேர்த்தொரு தாயின் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற் களமடைந்தா மதுரை புறத்தென்ன புத்துடுவின் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். என்னை மதுரை புறம், மதுரையிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கோள், வடமதுரையிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கோள் என்று கேட்கிறாள் ஆண்டாள். இதை போலே பல இடங்களிலே ஆண்டாள் அந்த மதுரையை கொண்டாடுகிறார். ஆண்டாள் மட்டுமா, எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார் அவர் கொண்டாடுகிறார். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தார். மண்ணின் பாரம் அதை நீக்குவதற்காக வடமதுரை பிறந்தான் என்று வடமதுரை கொண்டாடினார். அதுக்கு மேலே மல்லமூதூர் வடமதுரை பிறந்தவன் பண்புகளே என்று தெரிவிக்கிறார். மல்லமூதூர் ரொம்ப பழமையான ஊர் என்று
கொண்டாடுகிறார் மதுரையை, நல்ல மூதூர் வடமதுரை கொண்டாடுகிறார். இதை போல எத்தனையோ பேர் அந்த வடமதுரையை கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் கொண்டாடினாலே வடமதுரையை, மாயனை மண்ணு வடமதுரை மஞ்சனை தூய பெருநீ. இந்த மதுரை கரையில் என்ன தெரியுமா இருக்கு? தூய பெருநீர், பெரிய நீர்னா என்ன? யமுனை. யமுனை ஓடுகிறது மதுரையின் கரையிலே, வடமதுரையின் கரையிலே யமுனை ஓடுகிறது. யமுனை எப்படி தெரியுமா இருக்கு? யமுனாச்சாதி கம்பீரா நானாவர்த்த ஜஜாகுலாம். யமுனை அப்படியே கம்பீரமா ஓடுறது, ஒரு பயம் இல்லை, எதற்கிட்டையும் பயம் கிடையாது, பயம் இல்லாமல் கம்பீரமாக ஓடுகிறது. நானாவர்த்த ஜஜாகுலாம், நிறைய முதலை முதலிய எத்தனையோ சுறா மீன் முதலிய பெரிய பெரிய வஸ்து, பெரிய பெரிய மீன் வகைகள், நீரிலே வாழக்கூடிய பல பல ஜந்துக்கள் எல்லாம் இருக்கிறது அந்த யமுனையிலே. அப்படிப்பட்ட யமுனை நல்ல மழை காலத்திலே புரண்டு ஓடுகிறது இந்த யமுனையானது. அப்படிப்பட்ட அந்த யமுனை அதிலே தூய பெருநீர் என்று தெரிவிக்கிறார். அது ரொம்ப தூய்மையோட கூடினது. தூய்மையோட கூடினதுக்கு தூய்மை இல்லை என்று ஆகிறது. எதற்கு தூய்மை கிடையாது என்றால் அற்புதமா தெரிவிக்கிறார், தோஷம் உண்டு. எதற்கு? கோதாவரிக்கு தோஷம் உண்டு. எதனாலே தோஷம் உண்டு? கைங்கரியத்தை இழந்தது. எந்த கைங்கரியம்? ராம கைங்கரியம். எப்பொழுது இழந்தது? சீதா பிராட்டியை ராவணன் அபகரித்துக் கொண்டு போகிறான். விமானத்துல போயிட்டு இருக்கான். பொழுது சீதை கதறி அழறான், கோதாவரி தாயே, இந்த வழியாக ராமன் வருவன், உன்னை தேடிக்கொண்டு வருவன் ராமபிரான் பிற்பாடு. பொழுது ராமபிரானிடத்திலே ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போய்விட்டான் என்று சொல் கதறி சரணாகதி பண்கிறாள் அவ்விடத்திலே கோதாவரியை பார்த்து. ஆனால் ராமன் பிற்பாடு கேட்டுக்கொண்டு வருகிறான், மானே கண்டாயோ, மரவே கண்டாயோ, வடுவே கண்டாயோ, மலையை கண்டாயோ என்று பார்த்த பதார்த்தத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு கோதாவரியிடம் வந்து நிற்கிறான். கோதாவரி அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லவில்லை. கோதாவரியை பார்த்து கேட்கிறான், சீதா பிராட்டியை பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறான். ஒண்ணுமே சொல்லவில்லை. சீதா பிராட்டி சொன்னதை சொல்லவே இல்லை. ராமகைங்கரியத்தை இழந்தது. நல்ல வாய்ப்புன்னான். எதற்காக இழந்தது? எங்கேயோ இருக்கான் ராவணன். ராவணனுக்கு பயந்தது அந்த கோதாவரி. அப்படி பயந்து சொல்லாமல் விட்டுவிட்டது. ராமகைங்கரியம் நல்ல வாய்ப்புன்னான். சீதா பிராட்டியும் எம்பெருமானையும் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இழந்து விட்டது. அதனாலே அதற்கு தோஷம் வந்து இழந்தது கோதாவரிக்கு. ஆனால் யமுனைக்கு அந்த தோஷம் கிடையாது. யமுனை தூய பெருநீர், தூய்மையோட கூடியது. எதனாலே? இப்பாடு வசுதேவர் தூக்கி கொண்டு வருகிறார். கண்ணன் பிறந்தான், காராகிரகம் ஜெயில கலந்து அங்கிருந்து கோபுரம் ஆயப்பாடிக்கு கூட்டின்னு போற கூடையில வைத்து. யமுனை வெறுக்கெடுத்து ஓடுறது. பெரிய வருஷா காலம், மழை காலம், இருட்டு, நள்ளிரவில் வந்த எந்த பெருமானை என்று தெரிவிக்கிறார். நல்ல இருட்டுல மழை காலம், எல்லாம் மழை கொட்டுறது. வாசக போனா பெரிய யமுனை பெருக்கெடுத்து ஓடுறது. யமுனையில இறங்கவே முடியாது. எப்படி கடக்க போறான்னு தெரியல வசுதேவருக்கு. தடையோ முதலையும் தெரியல, பல பல ஜந்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதுல இப்படி பயங்கரமா ஓடுறது. பார்த்த எப்படி தாண்ட போறோமோ தெரியலையே. நினைத்து கொண்டே அந்த யமுனை மேலே காலை வைத்தார் வசுதேவர். உடனே முழங்காலமாக வட்டி கொடுத்தது அந்த யமுனையானது. வட்டி கொடுத்தது சுலபமாக தாண்டிட்டார். என்ன எங்கேயோ இருக்கான் ராவணன் நகையில. அவனுக்காக இந்த கோதாவரி இங்க இருக்கு. அது பயந்தது. ஆனால் என்ன, பக்கத்துல மதுரை கம்சனுடைய மாளிகையிலே தன்னுடைய அலையை அடித்து கொண்டு போகிறது. ஆனால் அது கைங்கரியம் சென்றது. அதனாலே அது தூய பெருநீராக ஆயிற்று. தூய பெருநீர். அதிலே கண்ணன் நன்றாக குளித்தான். யமுனை எப்போதுமே கருப்பா இருக்கும். அந்த மணல் யமுனை
ஏன் நல்லா கண்ணன் நல்லா குளிச்சான் யமுனையில. குளித்தபடியினாலே இந்த கண்ணனுடைய கருப்பு நிறம், கண்ணன் என்னும் கருந்தையும் கருப்பு நிறம் யமுனைக்கு வந்துருக்கணும். அங்கே மணல் இருக்கு, அதுல கண்ணன் நல்லா உருட்டு கரண்டபடியினாலே இந்த மண்ணுக்கும் கருப்பு நிறம் வந்து விட்டது என்று தெரிவிக்கிறார். அப்படி கண்ணன் இங்கே நன்றாக விளையாடினான். அதனாலே தூய நீர் தூய்மை எதனாலே வந்து சேர்ந்தது அந்த யமுனைக்கு என்றால், பிற்பாடு கண்ணபிரான் நன்றாக விளையாடுகிறான். கோபஸ்திரீகள் கோபிகைகள் அவர்களோட இந்த தண்ணீரே விளையாடுகிறான். விளையாடக்கூடிய காலத்திலே தண்ணியை எடுத்து அடிச்சுட்டு அவன் மேல அடிச்சுட்டு வாட்டர் ஸ்போர்ட் விளையாடிட்டு இருக்கா. அப்ப என்ன, இந்த கோபிகைகள் அவர்கள் வாயிலே தீர்த்தத்தை விட்டுக் கொண்டு கொப்பளிக்கிறார், கண்ணன் மேல கொப்பளிக்கிறார். அந்த கோபிகைகளுடைய வாய்க்குள்ளே போயிட்டு வெளில வந்த தீர்த்தம், கோபிகைகளுடைய வாய் எவ்வளவு கோபிகைகள் எவ்வளவு பக்தி கண்ணனிடத்திலே மிகுந்த பக்தியோட கூடியிருந்தவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் கண்ணனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வாய், அந்த வாய்க்குள்ளே போய்விட்டு வந்தபடியினாலே இந்த யமுனை சுத்தி அடைந்தது. அதற்கு மேலே எல்லா லோகங்களையும் உண்டான இந்த எம்பெருமான் உலகமுண்ட பெருவாயா என்று அந்த வாயை வைத்துக் கொண்டு உண்டான அந்த வாயிலே இந்த தீர்த்தத்தை வைத்துக் கொண்டு கோபிகையின் மேலே கொப்பளித்தான். இந்த கண்ணபிரானுடைய வாயிலே பட்ட தீர்த்தம் அது பட்டபடியினாலே பரிசுத்தமாயிற்று இந்த யமுனையானது தெரிவிக்கிறார். தூயபரணியை யமுனை துறை இவனை யமுனை கரையிலேயே எப்பொழுது உட்கார்ந்து இருப்பான் அந்த கண்ணபிரான். யமுனை கரை விட்டு வெளியே வரமாட்டான். ஏன் அப்படின்னா, ஏதாவது பெண் கிடைப்பாளோ, தண்ணியில பெண் கிடைப்பாளோ இன்னும் உட்கார்ந்து, தண்ணியில எங்கேயாவது பெண் கிடைப்பாளா என்ன கிடைச்சிருக்காளே. எப்பொழுது பார்க்கடலை கிடைத்த காலத்தில பிராட்டி அவள் கிடைத்தாள். என்ன செய்து அலகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ட கண்ணவனே பின்னவரான அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட வெம்பெருமானே தெரிவிக்கிறார். நாளை பிராட்டி வந்தாலே பார்க்கடல் இருந்து, அதே போல இந்த யமுனையில் என்னும் பெண்கள் நிர்வாகங்கள் அதங்கரையிலேயே உட்கார்ந்து இருந்தான். ஒரு காலட்சேபம் நடக்கிறது, உபன்யாசம் நடக்கிறது. இந்த உபன்யாசத்து வாசலுக்கு ஒருத்தர் வர, ஒருத்தர் வந்தா வாசல்ல ஒரு 100 ரூபா நோட்டு கிடக்கு. பார்த்தார், உங்க இல்லையா யாரும் இல்லையான்னு பார்த்தேன், யாரும் பார்க்கல. 100 ரூபா நோட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆஹா கிடைச்சது, நன்னா கிடைச்சது, 100 ரூபா நோட்டு அப்படின்ட்டு அந்த 100 ரூபா நோட்டை கொண்டு போனேன். அடுத்த நாள் திருப்பியும் அந்த உபன்யாசம் நடக்கிறது. திருப்பியும் அந்த உபன்யாசத்துக்கு வந்தேன். வந்து வாசல்ல நன்னா பார்த்தேன், நோட்டு இருக்கா இல்லையா, சரி போயிட்டேன். திருப்பி அதுக்கு அடுத்த நாள் நேற்று அந்த முந்தானை தெரிஞ்சது இல்லை, அதனால இன்னைக்கும் திருப்பி இருக்குமோ அப்படின்ட்டு தினமும் வர்றாரு அந்த உபன்யாசத்துக்கு. உபன்யாசம் கேட்கறதுக்காக வரல, அந்த 100 ரூபா நோட்டுக்காக வர. அதை போல பெண் கிடைத்தாள், திருப்பாக்கடலிலே பெண் கிடைத்தாள். அதே போல இந்த யமுனையிலேயும் பெண் கிடைப்பார்களோ என்று அந்த யமுனை கரையிலேயே எப்பொழுது உட்கார்ந்து இருந்தான். யமுனை துறை இவனை அதே போல பெண் கிடைத்தார்கள். அவ்வளவு கோபிகைகளும் கிடைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமையை வாழ்ந்தது அந்த யமுனை. அந்த யமுனை இந்த மதுரையின் வாசலிலே ஓடுகிறது. அந்த மதுரை முன்பு எப்படி இருந்தது? அதற்கு முன்பு என்றால் அது ஒரு மதுவனமாக இருந்தது, ஒரு மதுவனம். அந்த மதுவனத்திலே மது என்று சொல்லக்கூடிய அசுரன் அந்த மது வனத்திலே ராஜதானியை அமைத்து அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வந்தான். அப்பொழுது எம்பெருமான் அந்த மது என்கிற அசுரனை கொன்று விட்டான். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், லவராசுரன் என்று அவனுக்கு பெயர். அவன் அங்கே ராஜதானியை அமைத்து அங்கே ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தான். மதுவனத்திலே இந்த லவணாசுரன், அந்த லவணாசுரனை சத்ருகுணன் அவன் பிற்பாடு வந்து கொன்று விட்டான். அவன் அந்த மதுரையிலே சிறிது காலம் ராஜ்யத்தை நடத்தினான். அப்பொழுது என்று பார்க்கிறோம், அவன் ராஜ்யத்தை ஆண்டான் மதுரையிலே. அதற்கு முன்பே அதற்கு சித்ராஷ்டிரமம்
என்று பெயர். சித்தாசிரமம் என்றே அதற்கு பெயர். இந்த சித்தாசிரமத்திலே விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு வந்தார். சித்தாசிரமத்திற்கு வந்தார். வந்து இது என்ன இடம்? ராமன் கேட்டான் விஸ்வாமித்திரை பார்த்து. என்ன இடம்? முரணா இருக்கு, தலையோ சோலைகள், சோலைகளோட ஆச்சரியமா இருக்கு, இது என்ன இடம் கேட்டான். இதுவா? இதுதான் சித்ராசிரமம். இங்கேதான் துருவன் முன்பு தபஸ் செய்தான். இந்த இடத்துக்குத்தான் வாமனன் வந்து இங்கிருந்து தபஸ் செய்து விட்டு போனான். அப்படிப்பட்ட இடம் இது அப்படின்னு சொன்னான். அப்படியா? வாமனனா? அவன் யார் என்று கேட்டான். அந்த காலத்தில் ராமன் அவனுக்கு என்னவோ தெரியாத மாதிரி கேட்டான். அவனுடைய கதையை கேட்கணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவனுடைய கதையே கேட்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவனுக்கு தவப்பிரியா அப்படின்னு ஒரு பெயர். தன்னுடைய கதையை தானே கேட்டுக்கொள்வான். தன்னுடைய நாமத்தை தானே கேட்டுக்கொள்வான். அதுல அப்படியா? வாமனனா? அவன் யார் கேட்டான். அப்பொழுது விஸ்வாமித்திரர் வாமன சரித்திரத்தை சொல்கிறார். ஒரு சமயம் மகாபலி சக்கரவர்த்தி என்று ஒருத்தர் இருந்தான். அவன் இந்திரனிடத்திலிருந்து 3 லோகங்களையும் அபகரித்துக் கொண்டான். அப்பொழுது வாமனன் பிறந்தான். வாமனன் பிறந்து இந்த சித்தாசிரமத்திற்கு வந்தான். சிறிது காலம் தபஸ் செய்தான். தபஸ் செய்துவிட்டு அவன் கிளம்பி நேராக மாவலியினுடைய எச்சவாட்டத்திற்கு போனான். எச்சவாட்டத்துல மாவலி பெருசா உட்கார்ந்துருவான். ரொம்ப சிறுசா இருக்கும். வேலேந்து பார்த்தா இவனை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கடுகு மாதிரி மகாபலிக்கு பார்த்தான். அவன் கூட்டான், மூவடி அப்படின்னா. அதெல்லாம் மூவடின்னா போன உடனே சில பேர்லாம் வருவான். அந்த உடனே கோயில்ல ஏதோ ட்ரஸ்ட் நடக்கிறது, 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அந்த உடனே சுவாமி 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10,000 ரூபான்னு எதற்காக சொல்றானே புரியாது. அதே போல நேரம் வந்து மூவடி அப்படின்னா கேட்க தெரியாது. பிச்சை எடுத்து பழக்கம் இல்லை. அதெல்லாம் கொடுத்து கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கமே கிடையாது இவனுக்கு. அதனால கொடுத்து 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 பழக்கம், கேட்கறதுக்கு தெரியாது. கேட்டான் மூவடி அப்படின்னா பார்க்கவே இல்லை. இந்த கோபம் ஏற்பட்டு விட்டது இந்த வாமனனுக்கு. இது வந்திருக்கோம் சர்வலோக மகேஸ்வரன், நாமே இறங்கி வந்திருக்கோம், என்ன கர்வம் பாத்தியா, நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறான் என்று நினைத்தான். அப்படி வாமனன் நினைத்த உடனே கூட்டான் ஆவலி அப்படின்னா. ஆவலின்னு உடனே பார்த்தான், யாரடாது இந்த சபையிலே என்னை மகாபிரபு சுவாமி அப்படின்னு கூப்பிடணும். பேரையே யாரும் கூப்பிட மாட்டா, பேரை கூட்டா மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிடணும். அந்த மகாபலின்னாவது கூப்பிடணும். அதையும் சுருக்கி மாவலின்னு யாரா கூப்பிடுறது இன்னும் அப்படி திரும்பி திரும்பி பார்த்தான். பார்த்தா கீழே ரொம்ப சின்னதா நின்றுறான். திரும்பி பார்த்த உடனே தா அப்படின்னா என்னத்தை தரணும்? மூவடி. என்னடியால் யானடப்ப மூவடிவன் மண்ணா தருக என்றான். முன்னாடியால் அழந்தா என்ன வரும்? ஒரு குடி மண் கூட வராது, பரவாயில்லக்கா என்று சொன்னான். அதுல என்ன அபிப்பிராயம்? நீ இந்த 3 அடி மண்ணை கொடு, நான் 3 லோகங்களையும் அணைத்து கொள்கிறேன் என்று அபிப்பிராயம். கேட்டான். கேட்ட உடனே சரி குடிக்கிறேன் என்று கொடுத்தான். 3 அடி மண்ணை கொடுத்தான். சுக்கராச்சாரியர் வந்தார், அதை தடுத்தார். கொடுக்காது என்று தானத்தை விளக்கினான். ஒரு வண்டு வடிவத்தை எடுத்துக் கொண்டு போய் கமண்டலுவிலே அடைத்துக் கொண்டார். ஓட்டையிலே அடைத்துக் கொண்டார். துவாரத்திலே எம்பெருமான் பவித்திரம். மகாபலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தீர்த்தம் வரல, தீர்த்தத்தை இட்டு கொண்டு கொடுக்க வேண்டும். இது என்னுடையதல்ல உன்னுடையது என்று சொல்லி கொடுக்கணும். தீர்த்தம் வரல. பார்த்தான் எம்பெருமான் பவித்திரம் போட்டு இருந்தான். அவனுக்கு என்னத்துக்கு பவித்திரம்? பவித்ரானாம் பவித்ரம் யோ, பவித்திரத்துக்கெல்லாம் பவித்திரம். அவனுக்கு என்னத்துக்கு பவித்திரம்? ஆனா ஏதோ பவித்திரம் போட்டு இருந்தான். இதுக்காக தான் போட்டு இருந்தான். கிளறினான் அவனுடைய கண், அவனுடைய கண்ணை போட்டு கிளறினான். சுக்கிரன் வெள்ளை வந்து உளுந்தான். தீர்த்தம் நன்றாக வந்தது. தானம் விளக்கினால் கண் போகும் என்று தெரிகிறது. கண் படுத்து அவனுக்கு ஒரு கண் படுத்து வாங்கினான். தீர்த்தம் பட்டுதோ இல்லையோ அளந்து கொண்டான். எல்லா லோகத்தையும் அளந்து கொண்டான். 7 லோகம் கீழே 7 லோகம். என்ன சித்தாஷ்டமத்திற்கு வரவர்களுக்கு எல்லாருக்கும் சித்திகளை
அவன் சித்தாசிரமத்திற்கு வந்துட்டு போனபடினால்தான் ஒரு வெற்றி கேட்டது என்று பேர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ராமனுக்கு அந்த கதையை விஸ்வாமித்திரர் சொன்னார். பிற்பாடு விஸ்வாமித்திரருக்கு யாகம் மாமுனி வேள்வி காத்தான். மாமுனி வேள்வி காத்து அவவிரதமாட்டி அருகிலன் அயோத்தி எம்பராசே என்று அந்த சித்தாசிரமத்திலே யாகத்தை முடிக்கும்படியாக செய்தான். சுபாவும் மாரீச்சன் சுபாவை கொன்றான். மாரீச்சனை கடலிலே தோய்த்து எடுத்தான். இதுபோல இருந்தார். அந்த சித்தாசிரமம் தான் மதுரை. அதுதான் வனமதுரை. இந்த மதுரைக்கு புறமான ஸ்லோகம் விஜி தெரிவிக்கிறார். மதுராணாமநகரி புண்ணியா பாபஹரி சுபா அஸ்யாம் ஜாதோ ஜகநாதஹ சாட்சாத் விஷ்ணு சனாதனஹ. மதுராணாமநகரி மதுரை என்று பெயர் பெற்ற இந்த நகரம் இருக்கே, இந்த மதுரைன்னு சொன்னா ரொம்ப பிரசித்தி, எல்லாருக்குமே தெரியும். மதுரைன்னு பேர் சொன்னாலே எல்லாரும் தெரியும். பரமபதத்தை போல பிரசித்தி பெற்றது மதுராணாமநகரி பேரை சொன்னாலே எல்லாரும் தெரியும். புண்ணியா பேரை சொன்னாலே புண்ணியங்கள் வந்து சேரும் நமக்கு. பாபஹரி ஹரி என்றால் சத்ரு. எம்பெருமான் உடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதற்கு தடை சத்ருவாக இருக்கக்கூடிய இந்த பாவங்களை போகும். பாபஹரி சுபம் நமக்கு எது நல்லதை உண்டு பண்ணுமோ அதை கொடுக்கும். பாபஹரி சுபம் ஜாதோ ஜகநாதக யார் ஜகத்துக்கெல்லாம் நாதனான எம்பெருமான். ஜகநாதன் இந்த ஜகம் இந்த உலகத்தையே தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தவனான அந்த எம்பெருமான் ஜகநாதக. சாட்சாத் விஷ்ணு சனாதன. சாட்சாத் அவனே வந்தான். தெரியல சாட்சாத் அப்படின்னா சாட்சாத் அங்க எப்படி இருக்கானோ அப்படியே இங்க வந்தாங்க. பரமபதம் ஸ்ரீவைகுண்டத்திலே எப்படி நம்முடைய சரீரத்தை போல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்களாலே ஆகாத பெரிய அப்ராகிருதமான திருமேனி, இந்த திருமேனியை உடையவனான அந்த எம்பெருமான். இந்த எம்பெருமான் திவ்ய மங்கள விக்கிரகமாகிற அந்த திருமேனியோட அந்த எப்படி சங்க சக்கரத்தோட இருக்காரோ அதே போல இங்க வந்து பிறந்தான். மதுரையில வந்து பிறந்தான். சாட்சாத் மாமனாரே வந்தார். என்ன அர்த்தம்னா அங்க எப்படி இருக்காரோ அப்படியே இங்க வந்தார். சாட்சாத் மாப்பிள்ளையே வந்தார். என்ன அங்க எவ்வளவு குறும்புத்தனத்தோட இருக்காரோ அதே குறும்புத்தனத்தோட இங்க வந்தார் அப்படின்னு அர்த்தம் இடத்துல. சாட்சாத் விஷ்ணு எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கக்கூடியவன். இந்த மதுரை ஒரு இடத்திலே மட்டும்தான் அந்த கண்ணன் இருக்கான் என்று தோன்றது. மதுரையிலேருந்து திருவாய்ப்பாடி போயிட்டான்னா திருவாய்ப்பாடியில மட்டும்தான் கண்ணன் இருக்கான், மதுரையிலே இல்லை. அங்கேருந்து திருவாய்ப்பாடியிலேருந்து கிளம்பி துவாரகை போயிட்டான்னா துவாரகையில மட்டும்தான் எம்பெருமான் இருக்கான், இது எங்கேயும் இல்லை என்று எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கக்கூடியவன் ஒரு இடத்திலேதான் இருக்கிறான் என்று சொல்லும்படியாகவும் சாட்சாத் விஷ்ணு சனாதனஹ எல்லா காலமும் எழுந்தருளி இருக்கக்கூடியவனான அந்த எம்பெருமான், அழியாதவனான அந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்துல மட்டும்தான் இருந்தானோ, ஒரு காலத்திலே மட்டும்தான் அந்த எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்லும்படியாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படி வந்து பிறந்தான் அந்த மதுரையில். அக்ரூரன் பிற்பாடு அழைத்துக் கொண்டு வருகிறான். அக்ரூரன் தேரை ஓட்டி கொண்டு போய் திருவாய்ப்பாடியிலிருந்து மதுரைக்கு கண்ணனையும் பலராமனையும் அழைத்துக் கொண்டு வருகிறான். வேகமா தேரை ஓட்டிட்டு போறான். பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கதறி அழறா. எம்பெருமான் இப்படி போய்விட்டானா? மதுரையிலே போய் அடைந்து மதுரைக்கு இவ்வளவு வேகமா தேரை ஓட்டி கொண்டு போகிறான் என்று பார்த்தார். அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கா? அங்க மதுரைக்கு போனா எல்லாரும் அழறா. கூடிய காலத்திலே நகரத்திரிகள் எல்லாம் அவ்விடத்திலே எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் திருவாய்ப்பாடியிலே. அப்போ
அவர் சொன்னான். அஜிஜோ கண்ணன் போயிட்டான், இனிமேல் திரும்பி வரவே மாட்டான்டி கண்ணன் அப்படின்னா. ஏன்டி இப்படி அவசகுணமா சொல்றேன்? நன்னா சொல்ல, கண்ணன் வருவான், திரும்பி கட்டாயம் வருவான்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க எப்படி தெரியுமா இருப்பா? நவராத்திரிகள்லாம் நம்ம போலையா இருப்பா? புது புது ஆபரணங்கள், எத்தனையோ வகையான ஆபரணங்கள், எத்தனையோ வகையான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்து கொண்டு அவர்கள் எவ்வளவு நல்லா பேசுவா தெரியுமா? அழகு அழகோட பேசுவார்கள். எப்படி தெரியுமா? நகரத்ரி கலாலாப மதுஸ்ரோத்ரேன பாயசா என்று தெரிவிக்கிறார். நகரத்திரிகள்லாம் எப்படி தெரியுமா? ஹாய் ஓய் டஸ் டுஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா பேசுவான். அவ பேசுறது யாருக்கும் புரியவே புரியாதுன்னா அப்படி பேசுவான். எப்படி பேசுறான்னே தெரியாது. ஆனா என்ன நல்லா தேன் காதுல நல்லா பாயற மாதிரி இருக்கும். தேன் அப்படியே இருக்கும். அதுலயே கண்ணன் மயங்கி போடுவான், வரவே மாட்டான் என்று தெரிவிக்கிறார். இடத்திலே பாரதியார் சொல்ற, பாரதியாரை போல பெரிய கவி வேறு யாருமே கிடையாது. அவர் சொல்ற, செந்தமிழ் நாடு என்னும் கோதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்ற. எப்படி தேன் வந்து காதுல பாயுதோ அதே போல அவர்கள் பேசினாலே தேன் வந்து காதுல பாயும்னா இதனாலே அதிலே மயங்கி விடுவான், கண்ணன் வரவே மாட்டான் என்று தெரிவித்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள். நேரா போனான் கண்ணன். அக்ரூரை தேரை நிறுத்த சொன்னான். நான் இறங்கி நடந்து வருகிறேன், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். காரிலேயே போயிட்டா ஒன்றும் தெரியாது. அதே போல நான் தேர்லயே வந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இறங்கி பார்க்கிறேன் என்று இறங்கினான். தேரை விட்டு இறங்கினான். நான் பார்த்துட்டே வரான். அப்பொழுது அவ்விடத்துல கூனி ஒருத்தி சந்தனத்தை விட்டு கொண்டு இருக்கிறார். நேரா போனான். கூனிடத்திலே போய், இது யாருக்காக கொண்டு போகிறார் என்று கேட்டான். கம்சனுக்காக என்று சொன்னான். எனக்கும் கொஞ்சம் கூட, நாங்க எப்படி இருக்கோம் பாத்தியா? எங்க அண்ணாவையும் என்னையும் பாத்தியா? எங்க அண்ணா நல்லா பௌர்ணமியில பிறந்த மாதிரி வெள்ளவெள்ளேன்னு இருக்கான். நான் நல்லா பலராமன் நல்லா பௌர்ணமியில பிறந்த மாதிரி வெள்ளவெள்ளேன்னு இருக்கான். நான் நல்லா அமாவாசையில பிறந்த மாதிரி கருப்பா இருக்கேன். ரெண்டு பேரையும் பாத்தியா எப்படி இருக்கும் பாத்தியா? கருப்பு வெள்ளையுமா அப்படின்னு சொல்லுவது. சில தம்பதிகள் கருப்பு சவப்புமா இருந்தா அப்படின்னா அவன் போயிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவா பின்னாடில இருந்து, டேய் ஆவணி ஆவட்டம் போது பாருடா. என்ன அப்படின்னா ஆவணி ஆவட்டத்துல தர்ப்பணம் பண்ணக்கூடிய காலத்திலே எள்ளையும் அரிசியும் சேர்த்து தர்ப்பணம் பண்ணுவோம். எள்ளு கருப்பா இருக்கும், அரிசி வெளுப்பா இருக்கும். அதை போல ஆவணி ஆவட்டத்தை போல போறது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல நான் கருப்பா இருக்கேன், உங்க அண்ணா உறுப்பா இருக்கான். ரெண்டு பேரும் சந்தனம் கொடு. ஒரு மட்டமான சந்தனம், கெமிக்கல் கலந்த சந்தனம் அதை காட்டினான். காட்டின உடனே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளினான். எல்லா சந்தனம் எடுத்து பூசி விட்டாள். கூடி பார்த்தாள், ஆச்சரியப்பட்டு போனாள். சாடி நாட்டமே தெரிந்த இந்த பிள்ளைகளுக்கு சந்தன நாட்டமும் தெரிந்ததோ என்று ஆச்சரியப்பட்டு போனான். நன்னா சந்தனத்தை பூசி விட்டா, சந்தன அலங்காரம் பண்ணிட்டா. நேரா போனான். வண்ணான் எதிரே வந்தான். அந்த வண்ணான், யாருக்கா வஸ்திரம் கொண்டு போற? கம்சனுக்கா? உங்களுக்கு கொடு. தர முடியாது. அடிச்சான். என்ன அடிச்சான்? வஸ்திரத்தை எடுத்துனான். நல்லா வஸ்திர அலங்காரம் பண்ணிட்டான். நேரா முன்னாடி போனான். முன்னாடி மாலாகாரர் வீடு அதை தேடிட்டு போறான். தேடிட்டு போய் இந்த மாலாகாரர் இடத்துல போய் புஷ்பம் கொடு என்று கேட்டான். புஷ்பத்தை கொடுத்தார் மாலாகாரர். புஷ்பத்தை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டான் அந்த கண்ணபிரான். அண்ணா அலங்காரம் பண்ணிட்டு நேரா போனான். உள்ளே போனான். பெரிய ஆணைகாத்தோர் ஆணை ஒன்று என்று தெரிவிக்கிறார்கள் மல்லையாழ்வார். பெரிய ஆணை காத்தான். ஒரு ஆணை, அதை கொன்றான். அதுதான் கொலையாபீடம். இந்த கொலையாபீடத்தை கொன்றான். மல்லர்களை கொன்றான். பிற்பாடு நேராக போனான். கம்சனையும் கொன்றான் பார்க்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட இந்த மதுரை, வடமதுரைக்கு உண்டான பெருமை இதெல்லாம். வடமதுரையின் பெருமையை பார்ப்போம். இப்பொழுது தென்மதுரையின் பெருமையை பார்ப்போம். இந்த தென்மதுரை இருக்கே ரொம்ப அழகான மதுரை. இதிலே வைகை பாய்கிறது. வைகையை அப்படியே கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறது. கையை வச்சா தண்ணி வரும். அப்படிப்பட்ட நதி
வைகை நன்றாக ஓடுகிறது. இந்த வைகையின் கரையிலே இந்த தென்மதுரை அணை இருக்கிறது. இந்த வைகையின் கரையிலே எவ்வளவு பேர்கள் பிறந்திருக்கிறார்கள். புரூரவஸ் என்கிற ராஜா பிறந்தார். இந்த ராஜாவுக்கு இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தார். இந்த இந்திரத்யும்னனுக்கு மலையத்வஜன் என்கிற பிள்ளை பிறந்தான். இந்த மலையத்வஜன் பாண்டியன், மலையத்வஜ பாண்டியன். இந்த பாண்டியன் அவனுடைய கொடி, மீன் கொடி, அதை எடுத்துக்கொண்டு நடுவிலே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லோரையும் வென்றுவிட்டு நேரா சுமேரு பர்வதம், சூரியன் உதிக்கக்கூடிய மேரு பர்வதம், மேரு பர்வதத்தின் உச்சியிலே போய் இந்த கொடியை நாட்டி விட்டு வந்தான். அதனால அவ்வளவு தூரம் ராஜ்யம் பரவி இருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். யார் சொல்றார் அப்படின்னா அதே வைகை கரையிலே பிறந்தவர் தான் சொல்கிறார். யார்? பெரியாழ்வார். அவர் சொல்கிறார், பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டிய குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தால். பருப்பதத்து கயல் பொறித்தார். பருப்பதத்துன்னா பெரிய மலை, பர்வதத்தின் மேலே கயல், மீன் கொடி. மீன் எதனாலே? பஷ்டாவதாரம் தான் அந்த மீன். அதை பிற்பாடு தெரிவிக்கிறேன். கயல் பொறித்தா, அதை கொண்டு போய் நாங்க பொறிச்சுட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட பாண்டிய குலபதி போல், பாண்டிய ராஜாவை போலே திருப்பொழிந்த சேவடி, அழகுமிழ்ந்த சேவடியை என் சென்னியின் மேல் பொறித்தாய், உன்னுடைய சென்னியின் மேலே நீ பொறித்தாய், உன்னுடைய தலையின் மேலே பொறித்தாய் என்று தெரிவிக்கிறார் அவ்விடத்திலே. அப்படி எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள் இந்த வைகையின் கரையிலே. அது மட்டும் இல்ல, முதல் அவதாரம் எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டித்து முதல் அவதாரம் பஷ்டாவதாரம். பஷ்டாவதாரமே இங்கு நல்லா பண்ணிருக்கு. அவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் தசாவதாரமும் வடக்கெல்லாம் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது, கிடையாது. பஷ்டாவதாரமே இங்குதான் பண்ணணும். எப்படி ஒரு பாண்டிய ராஜா நேரா போய் வைகையிலே சந்தாமனம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அக்ய பிரதானம், ஐயம் கொடுக்கக்கூடிய காலத்திலே தீர்த்தத்தை எடுத்தான். அதிலே ஒரு மீன் இருந்தது. மீனுக்கு என்ன பண்ணது? இனி மீனை கொண்டு போய் தன்னுடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய கிணறிலே விட்டான். கிணறை விட பெருசாயிடுச்சு. கிணறை விட பெருசாயிடுச்சு. நம்ம ஏன் கொண்டு போய் குளத்திலே கொண்டு போய் விட்டான். குளத்தை விட பெருசாயிடுச்சு. சரி, ஏரியிலே கொண்டு போய் விட்டான். ரொம்ப பெருசாயிடுச்சு. கடல்ல கொண்டு போய் விட்டான். ரொம்ப பெருசாகி அசுரனை கொண்டு 4 வேதங்களையும் மீட்டு கொடுத்தது பிரம்மாவுக்கு. அதனால மச்சாவதாரம் இங்கதான் நடந்தது. இந்த மச்சாவதாரம் தான் அந்த கொடி. இந்த கொடியிலே தான் மீன் இருக்கிறது. அதனாலே தான் மச்சாவதாரம் இங்கே நடந்தபடினாலே தான் மீன் கொடி அவர்களுக்கு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய ராஜாவிலே ஒருத்தன் வல்லவதேவன் என்று அவனுக்கு பெயர். அவன் கருப்புடுத்து சோதித்து இன்னும் ராத்திரி வேளையில கருப்பு வஸ்திரம் அதையெல்லாம் அறிஞ்சுட்டு தங்களுடைய மக்கள்கிட்டே ராஜான்னு கண்டுபிடிக்காதபடி போய் ராஜ்யம் எப்படி நடக்குதுன்னு வேற யாரோ போல போய் அவர்களுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களே தெரிந்து கொள்வார்கள். அதை போலே இந்த ராஜா வல்லபதேவன் அவனும் நேராக போனான். ராத்திரி சோதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில ஒரு மனிதன் ஒரு திண்ணையிலே, ஒரு வீட்டின் திண்ணையிலே படுத்துக் கொண்டிருந்தான். பார்த்தான் ராஜா, இவன் பிராமணனா அல்லது கள்ளனா? கள்ளன் என்றால் குடித்துக் கொண்டு போக வேண்டும், பிராமணன் என்றால் விட்டுவிட வேண்டும் என்று அவனிடத்திலே போனான். தட்டி எழுப்பினான். நீ யார் என்று கேட்டான். யாருன்னு கேட்ட உடனே, நான் காசி யாத்திரை சென்று வந்து கொண்டிருந்தேன். களைப்பான இங்கே பிராமணன் நான் இங்கே கொஞ்சம் உறங்கலாம் என்று ராத்திரி இந்த திண்ணையிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? நீ உண்மையான பிராமணனாக இருந்தால் ஒரு ஸ்லோகம் சொல்லு நான் ராஜா. நமக்கெல்லாம் இந்த இப்ப ஸ்லோகம் சொல்லுன்னா ஸ்லோகம் தான் வரும். ஆனா என்ன பொழுது யார்கிட்ட கேட்டாலும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். ஸ்லோகம் சொல்லு என்ற உடனே அவன் ஸ்லோகம் சொன்னான். வருஷார்த்த மட்டம் பிரயதேகமாசான் நிஷார்த்தம் அர்த்தம் திவசம் யதேஹ வார்த்தக்ய ஹேதோ வயசானவேனா பரத்ர ஹேதோஹோ விகஜன்மநாசா என்பது அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான், வருஷார்த்த மட்டம் 4 மாசம் மழை காலம். இந்த 4 மாசம் மழை காலத்திற்காக நீ 8 மாசம் வெயில் காலம் இருக்கே. மழை காலத்துல அந்த காலத்துலலாம் வெளியே போக முடியாது. நல்ல மழை
இந்த 8 மாதம் நீ சேகரித்து வைத்துக் கொள் என்று சொன்னான். ரிஷார்த்த மத்தம் பிரயதேத்த மாசம் நிஷார்த்த மத்தம் திவசம் எதேகா ராத்திரி வேலையா பகல்லையே சேகரித்து. இப்ப மாதிரி பல்புலாம் கிடையாது. விளக்கு இருக்கணும். விளக்குக்கு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய்க்கு திரி இருக்கணும். திரிக்கு நன்றா பத்த வைக்க வேண்டிய கல், இந்த கல்லுதான் இருக்கணும். எல்லாவற்றையும் ராத்திரிக்கு வேண்டியதை பகலிலே பாதி பொழுதிலே சேகரித்து வைத்துக் கொள். நிஜார்த்த மத்தம் திவசம் எதேகா வார்த்தைக்க வேதோ வயதான வேணா. வயதான பிற்பாடு கிழட்டுத்தனம் வந்துச்சுன்னா கோடியால் சம்பாதிக்க முடியாது. கிழட்டுத்தனம் வரதுக்கு முன்னாடி இந்த கிழட்டுத்தனத்திற்காக வயசான வேணாம் சின்ன இளமை பருவத்திலேயே ஓடி ஆடி சேகரித்து வைத்துக் கொள். பரத்ரஹேதோ மேல்லோகத்திற்கு வேண்டியதை இகஜன்மனாக இந்த ஜென்மத்திலேயே சேகரித்து வைத்துக் கொள் என்று அவன் சொன்னான். பார்த்தான் ராஜா. 3 வரி நாம செஞ்சுட்டோம். 4வது வரி மேல்லோகத்துக்கா இந்த ரோஜை நாம எதுவுமே செய்யலையே. மேல்லோகம் எது? நாம் எங்கே போனால் திரும்பி கீழே வரமாட்டோம். யார் எம்பெருமான்? யார் மிகப்பெரிய எம்பெருமான்? அவனை யார் கட்ட வேண்டும் என்றெல்லாம் விசாரம் ஏற்பட்டது அவருக்கு. தன்னுடைய மந்திரி அவனை கூட்டு கேட்டான். செல்வனம்பி என்று பெயர். மந்திரி சொன்னா, ஒரு சதஸ் வைப்போம். இந்த சதஸிலே ஒரு பொற்கிளி வைப்போம். யார் வேத பிரமாணங்களை வைத்து எம்பெருமான் தான் யார் பெரியவன் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொற்கிளி தானாக இறங்கும் அப்படின்ட்டு ஒரு சதஸ் வைக்கலாம் என்று சொன்னார். இதே போல சதஸை வைத்தார்கள். அதற்கு பெரியாழ்வாரை அழைத்தார்கள். பெரியாழ்வார் அன்று இரவு வடபெரும் கோயிலுடையான் கனவிலே தோன்றினான். தோன்றி போய் நீ பாண்டிய சதஸுக்கு போய் நான் தான் பெரியவன் என்று சொல்லிவார் என்றார். பார்த்தார் பெரியாழ்வார். நான் எதை வைத்துக் கொண்டு சொல்லுவேன்? எனக்கு என்ன பெரிய பிரமாணம், வேத பிரமாணம்னா தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. பொட்டு தழும்பை காட்டி சொல்லவா? இந்த தோட்ட வேலையெல்லாம் செய்யும் போது தழும்பு ஏற்படும். அந்த பொட்டு தழும்பை காட்டி என் கையில பொட்டு தழும்பு இருக்கு, எம்பெருமான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லட்டுமா என்று கேட்டேன். நீர் அங்கே போ, உனக்கு சகல வேதங்களும் தெரியும் என்றார் எம்பெருமான். சரி என்று எம்பெருமான் சொன்னபடியிலே முட்டு பல்லக்கிலே ஏறிக்கொண்டான். பாண்டிய சதஸிற்கு போறான். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான். பாண்டியன் கொண்டாடும்படியா பட்டர்பிரான் வந்து சேர்ந்தான். அந்த பெரியாழ்வார் இங்கே வந்து எம்பெருமான் தான் நரப்பெரியவன் என்று சகல வேதங்களையும் வைத்துக் கொண்டு சொன்னார். எல்லா வேதங்களையும் வைத்துக் கொண்டு சொன்னார் அந்த பெரியாழ்வார். அந்த பொற்கிளி தானாக தாழ்கிறது. கொண்டாட பட்டர்பிரான் வந்தான். நீண்டிய ரங்கம் எடுத்தூட வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளி அறுத்தான். பாதங்கள் யாமுடையவருக்கு கிளி அறுத்தான். பொற்கிளி வந்து விழுந்தது. ஏற்றுக்கொண்டார் பெரியாழ்வார். பெரிய பண்ணாப்புற வேணும். பெரிய ஊர்வலமா அழைத்துக் கொண்டு வருகிறான். யானையின் மேலே ஏற்றினான். பட்டத்து யானை ஏற்றி வருகிறான். பொழுது எம்பெருமான் பார்த்தான். நம்முடைய பிள்ளைன்னா நம்ம போய் கொண்டாடிட்டு வந்துடலாம். அவனை போய் நாம பார்க்க வேண்டாமா என்று எம்பெருமான் கருடன் மேலே ஏறிக்கொண்டு மிக்க சூடிகளோட வந்து சேர்ந்தான். வந்து இந்த மதுரைக்கு வந்தான். இந்த தென்மதுரைக்கு வந்தான். இது பெரியாழ்வாரை பார்த்தான். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். எம்பெருமானை வராதே போ என்று யானை மணி எடுத்து கொண்டு பல்லாண்டு பாட தொடங்கினார் பெரியாழ்வார். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பல்லாண்டு பாடினார். அப்பொழுது அந்த எம்பெருமான் தோன்றினானே கருடனிலே, அவரேதான் இப்பொழுது கூடலனாக எழுந்தருளி இருக்கிறார். இந்த கூடலனர் அன்று பெரியாழ்வாருக்கு தோன்றினவர் தான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெருமையை வாழ்ந்தது இந்த தென்மதுரை. புதமா ஒரே ஒரு ஸ்லோகம் அதை மட்டும் தெரிவிக்கிறேன். சர்வத்ரஹி கிருதம் பாபம் வாராணஸ்யாம் வினஷ்யதி. ஒரு கவி எழுதினான். இந்த கவி காசியில இருக்கான். காசி தங்க ஊருக்கு பெருமை சொல்லணும். எல்லாருமே தங்க ஊருக்கு பெருமை சொல்றதுனா பிடிக்கும். ஒரே தங்க ஊருக்கு பெருமை சொல்லணும்னு நினைத்தான். பெருமை சொல்லணும்னு நினைத்த உடனே அவன் எழுதினான். சர்வ
எல்லா இடத்திலேயும் செய்யக்கூடிய பாபம் வாராணசியாம் வினசதி. வாரணாசியிலே வந்து காசியிலே தீர்த்தமாடி அங்கே ஒரு 2 நாள் தங்கினார்களேயானால் எல்லா பாவமும் போய்விடும் அப்படின்னு எழுதினாங்க. எழுதிவிட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச காலம் கழிச்சு கும்பகோணத்துல ஒருத்தன் பார்த்தான். என்னடா இது காசிக்கு பெருமை எழுதியிருக்கான், நம்ம ஊருக்கு பெருமை எழுத வேண்டாமா? நம்ம ஊர் கும்பகோணம், இந்த உள்ள கும்பகோணத்துல எல்லாருமே கும்பகோணம் நம்ம ஊர் கும்பகோணம் தான், கும்பகோணத்துக்கு பெருமை சொல்ல வேண்டாமா அப்படின்னு பார்த்தான். எப்படி பெருமை சொல்றது? அப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சது. எல்லா ஊர்லயும் செய்ய பாவம் வாரணாசியில கிடைக்கும். அப்ப வாரணாசியில இருக்கிறவன் பாவம் செய்யாத இருப்பானா? வாரணாசியில இருக்கிறவன் ஒரு பாவம் செய்யும். வாரணாசியாம் கிருதம் பாவம் அவன் எழுதினான். வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினஷ்யதி. வாரணாசியில பாவம் பண்ணான்னா அது கும்பகோணத்திலே வந்து காவேரியிலே நீராட வேண்டும். ஏன் புனிதமாய காவிரி என்று தெரிவிக்கிறார் தொண்டைப்பிடியார்கள். கங்கையோட புனிதம் தான். காவிரியில தீர்த்தமாடி கும்பகோணத்தை தங்கினானேயானால் அவனுக்கு வாரணாசியிலே செய்த பாவம் போய்விடும் அப்படின்னு எழுதினான். அவன் போயிட்டான். கொஞ்ச காலம் கழிச்சு கொட்டையூர் என்று அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர், அந்த ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தாங்க. ஏடா வாரணாசிக்கு பெருமை சொல்றான், கும்பகோணத்துக்கு பெருமை சொல்றான், நம்ம ஊருக்கு பெருமை சொல்ல வேண்டாமா அப்படின்னு பார்த்தாங்க. வாரணாசி எல்லா ஊர்லயும் செய்யற பாவம் வாரணாசியில கிடைக்கும், வாரணாசியில செய்ய பாவம் கும்பகோணத்துல கிடைக்கும். கும்பகோணத்துல இருக்கிறவன் பாவம் செய்யாத இருப்பானா? அவன் பாவம் செய்வா இல்லையோ அப்படின்னு அவன் எழுதினான். கும்பகோணே கிருதம் பாவம் கொட்டையூரே வினஷ்யதி. கும்பகோணத்துல பாவம் பண்ணாங்கன்னா கொட்டையூர்ல இங்க வந்து தீர்த்தமாட வேண்டிய பாடம்லாம் கிடையாது, வந்து தங்கினாலே போதும் பாவம் போயிடும் அப்படின்னு அவன் எழுதினான். எழுதிட்டு அவன் ரொம்ப புத்திசாலி. இங்க நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தான். எல்லாரும் வாரணாசியில பண்ண பாவம் கும்பகோணத்துல வந்து முடியும், கும்பகோணத்துல இருக்கிற பாவம் கொட்டையூர்ல வந்து முடியும் நாம எழுதுறோம். பிற்பாடு ஒருத்தன் வந்து கொட்டையூரே கிருதம் பாவம்னு அவன் ஊருக்கு எழுதிட்டான்னா என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தான். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதினான். கொட்டையூர் நம்ம ஊர்ல பாவமே செய்ய மாட்டாங்க, பாவம் செஞ்சாலும் நம்ம ஊரோடய போயிடும் அப்படின்னு நினைச்சான். அவன் எழுதினான். கொட்டையூரே கிருதம் பாவம் கட்டையோட வினஷ்யதி அப்படின்னு அவன் எழுதினான். கொட்டையூர்ல பாவம் பண்ணா எங்கேயும் போய் முடிய வேண்டாம், கட்டையோட போயிடும் அப்படின்ட்டு வேடிக்கையா எழுதியிருந்தான். அதே போல அவ ஊருக்கு பெருமை சொல்றதுன்னா அவளுக்கு பிடிக்கும். அதே போல எங்க ஊர் இந்த தென்மதுரை, இதற்கு பெருமை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. அதனாலே ஒரு 2 வார்த்தை இந்த தென்மதுரையை பற்றி தெரிவிக்கிறேன். இந்த தென்மதுரைக்கு என்ன பெருமை தெரியுமா? அவங்க வடமதுரையிலே யமுனை பெரிய பெருக்கெடுத்தது என்றால் ஊரையே அழித்து விடும், மதுரையை அழித்து விடும், கோகுலம் பிருந்தாவனம் எல்லாத்தையும் அழிக்கணும், மேலே வந்து அழித்து விடும் அந்த யமுனையானது. ஆனால் என்ன, இந்த வைகை அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாதுவான இந்த அழிக்கலாம் செய்யாது, ரொம்ப மெதுவாதான் ஓடும் இந்த வைகை. அப்படிப்பட்ட இந்த வைகை, அதுதான் இந்த வைகை கூட்டான பெருமை என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே இந்த மதுரை இருக்கே, இந்த மதுரையிலே இந்த காலத்திலே தெரிவிக்கிறான் பரீட்சித்து மன்னவருக்கு சுகபிரம்ம சுகரிஷி சுகர் தெரிவிக்கிறார். என்னன்னா கிருதாதிஷு நராராஜன்மே கலாவிச்சந்தி சம்பவம் கலவுகலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக தாமிரபத்னி நதியற்ற கிருதமாலா பயஸ்வினி என்று தெரிவிக்கிறார் சுகர். என்ன சொல்றாருன்னா, கிருதைபத்திலே சில பேர் இருந்தார். அவள்லாம் ரொம்ப தபஸ் பண்ணி எம்பெருமானை பார்த்து எம்பெருமான் கிட்ட கேட்டார், எம்பெருமானே நாங்கள் உன்னை சேவித்திருக்கிறோம், அதனாலே இந்த ஜென்மத்தின் முடிவில் என்ன பராமரித்துக்கு கூட்டிட்டு போனாங்க. எங்களை நாங்க என்ன தெரியுமா பறந்துட்டே இருக்கணும், பறந்துட்டே இருக்கணும். சரி எத்தனை காலம் பிறப்பேன் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் கலியுகம் வர வரைய பிறக்கணும் அப்படின்னு.
எவ்வளவு வருஷங்கள் தெரியுமா கலியுகத்துக்கு? ஏகப்பட்ட வருஷங்கள், கணக்கிட முடியாத வருஷங்கள் கலியுகத்துக்கு. அதுவரை எதுக்காக ஏன்னா கலியுகத்திலே ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என்று எத்தனையோ பேர் பிறக வராங்க. அவளெல்லாம் நாங்க சேவிக்கணும், அதற்காக நாங்க பிறக்கணும் என்று சொன்னோம். சொன்ன உடனே அப்படியா, சரி அப்படியே பிறந்தோம். உடனே அவள்லாம் சொன்னான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எந்த யுகத்திலேயும் எந்த காலத்திலேயும் உன்னை நாங்கள் மறக்கவே கூடாது, உன்னை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்டார். சரி அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். பரீட்சித்து மன்னவனுக்கு பரீட்சித்து மன்னவன் கேட்டான், அவள் எங்க சுவாமி பிறப்பா? தாமிரபரணி நதி எத்திர கிருதமாலா பயஸ்ரீ, தாமிரபரணி நதிக்கரை, வைகை நதிக்கரை, காவேரி நதிக்கரை, மேலே வடக்கிலே இருக்கக்கூடிய பற்பல நதிகள் சொல்லிட்டாங்க. முதல்ல என்ன முக்கியமா என்ன சொன்னா, எங்கூர் நதி. தாமிரபரணி முதலிலே சொன்னாங்க. தாமிரபரணி நதி எத்திர, தாமிரபரணி பிற்பாடு வைகை, வைகை இரண்டாவது சொன்னாங்க. வைகை கரையிலே பிறப்பவர்கள் இந்த வைகைக்கு ஏற்றம் உண்டு, அவர்களெல்லாம் இந்த வைகை கரையிலே தான் பிறப்பார்கள் தெரிவிக்கலாம். அது மட்டுமா இந்த மதுரைக்கு பெருமை. இதிலே சங்கை பலகையும் இருந்தது. சங்கப்பலகை, சங்க புலவர்கள் நிறைய பேர் தமிழை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். தமிழ் சங்கம் இருந்தது இவ்விடத்திலே தான். இதிலே சங்க பலகையிலே எல்லோ கவிகள் அவர்களுடைய பெயரும் தாண்டிட்டு அந்த சங்க பலகை மட்டும் இல்லை, எங்க ஆழ்வாரினுடைய பாசுரம் 1102 பாசுரத்திலே ஒரு வரி அண்ணன் கடலினை என்கிற வரி, அதையும் தாங்கிட்டு அந்த சங்க பலகை. அவளே சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டை வராமல் இருந்திருந்தார். 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள், சைவமும் வைணவம். இப்படிப்பட்ட இந்த ஊருக்கு பெருமை சொன்னா சொல்லிட்டே போகலாம், பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த தென்மதுரை, இந்த தென்மதுரையிலே இருமதுரைகள் என்று உபன்யாசம் சொல்லப்பட்டோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ சத்குரு சங்கீத சமாஜத்திற்கும் தமிழ்நாடு பிராமண சங்கத்திற்கும் இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு செய்த கிருஷ்ணன் சுவாமிக்கும் அடியேன் தலையெல்லாம் கைமாறுகிறேன் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். குற்றங்கள் இருந்தால் சமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் இளையமணி சடஜித் ராமானுஜன். இதுகாரும் அனாயாசமாக மதுரை 2 என்ற தலைப்பில் உபன்யாசம் செய்து அமர்ந்திருக்கும் மாஸ்டர் சடஜித் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். வேந்தன் டிவி இவரது புரோகிராம் டெய்லி வந்து கொண்டே இருக்கிறது. இவருக்கு நினைவு பரிசினை வழங்க திரு வி. ஸ்ரீனிவாசன் காமராஜ் பழங்கால தமிழை பொருளாளர்